ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கறிகள் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. அது எல்லாமே என்னென்னு பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்கன்னா தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே மிளகா காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று முளைச்சிருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கறிகள் இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். தக்காளி செடி பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் நான் வந்து எல்லாமே காய்ச்சி முடிச்சதுனால அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 2-3 செடி தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு காய்கறிகள் வந்து கொடுத்துட்ருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா மிளகா காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று தானாக முளைச்சிருந்தது. அதில் இருக்கிறத இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கறிகள் வந்து இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதையும் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறையாவே பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம பீக்கங்காய் தான் பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை பண்ணுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா பாவக்காய் தான் நிறைய இருக்குது. பீக்கங்காய் இடையில ஒரே ஒரு காய் மட்டும்தான் இருந்தது. காய்கள் வந்திங்கன்னா இப்போ எல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பீக்கங்காய் வந்து அறுவடை இல்லை. பாவக்காய் தான் பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி காய்ச்சிருக்கு. போன டைமில் நிறைய பிஞ்சு இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் பெருசாகிருச்சு. இன்றைக்கி அது எல்லாமே வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிஞ்சு வந்து நிறையவே வச்சுருக்கு. ஒவ்வொரு செடியிலையும் பார்த்திங்கன்னா 4, 3 இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு 4 செடி போட்டிருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. பாவக்காய் பார்த்திங்கன்னா நைட்டே நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருவேங்க. நல்லா அந்த சமையல் செய்யும் இல்லைங்களா, அந்த கவுண்டர் டாப் மேலே வந்து கட் பண்ணி அப்படியே காய வச்சுருவேன். காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் வதக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்குது பாவக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவரைக்காங்க. இது கொடி அவரைங்க. இதில் பார்த்திங்கன்னா 1-2 காய்கள் இருந்தது. இடையிலேயே பார்த்திங்கன்னா பொறிச்சுட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்து வைக்கலை. ஒவ்வொரு செடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விழுதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நாட்டு அத்திங்க. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சா இல்லை எலுமிச்சையான்னு தெரியல. நேற்றெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தது. அதுக்கு அப்படியே ரவுண்டாக கட்டி விட்டு பாத்தியார் கட்டி விட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த செடியில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இது விதைக்காக விட்டது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து ஒரு சில காய்கள் வந்து காக்கா கொத்திரி இல்லைங்களா, அதிலிருந்து விழுந்த விதைகள் தான் வந்து நம்மளுக்கு பெருசாக முளைச்சிருக்குது. இன்றைக்கி 1-2 பப்பாளியும் இருக்குதுங்க. கொஞ்சம் எல்லாம் பழுக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த அறுவடையில் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் புடலங்காய் ஒரு 5-6 கொடி போட்டு விட்டுருக்கேன். பூக்கள் தான் பார்த்திங்கன்னா நிறைய பூத்துருக்கு. இப்போதைக்கு காய்கள் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம். இந்த கிளி வந்து நிறைய கொத்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா கருதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கொத்திருக்கு. இப்போ இன்றைக்கி ஒரு 4 கருதுகள் வந்து பெருசாக இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். சோளம் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா பார்த்திங்கன்னா அடர்த்தியாக நெருக்கமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கருதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 4 கருது இருந்தது. அது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். அறுவடை பண்ணினதுக்கப்புறமா அந்த தட்டில் வந்து வேறு மக்காச்சோளம் வந்து வராது. அதை நம்ம வந்து மாட்டுக்கு எடுத்து போட்டுடலாம். நம்ம மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் நல்லா எளிமையாகவே வளர்க்கலாங்க. நம்ம ஒரு 5 விதை வந்து போட்டோம் அப்படின்னா 4 விதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மக்காச்சோளத்தில் இருந்து நம்ம விதைக்காக விட்டோம்னாலே போதுங்க. நம்ம வருஷக்கணக்காக அதிலிருந்தே வந்து விதைகள் எடுத்து நம்ம அடுத்தடுத்து வந்து பயிர் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மக்காச்சோளத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே தான் இருக்குது. குறைஞ்சது ஒரு 100க்கு மேலே தான் வந்து சோளம் இருக்குது. அதனால் நம்ம ஒரு கருது வந்து அறுவடைக்கு விதைக்காக விட்டோம்னாலே போதுங்க. நம்ம வீட்டு தேவைக்கு போக ஒரு கருது வந்து ஒரு நல்ல பெருசாக இருக்கிற கருதை பார்த்து நல்லா தரமான கருதாக பார்த்து விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நம்ம அதுலேருந்து விதைகள் எடுத்து நம்ம பயிர் செஞ்சுக்கலாம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காய்கள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் இருக்குது. எல்லாமே வந்து கம்மியாயிருச்சு. நல்லா கொத்தாக பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கம்மியாயிருச்சு. 1-2 பிஞ்சுகள் தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பெருசாக இருக்கிற காய்கள் மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. மழை வர மாதிரி இருக்குது. காலையில் நேரம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் சுருன்னு அடிக்குது. அப்புறம் மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணி வாக்கில் பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் அறுவடை பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடைசியில் காட்டுறேன். அந்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் காட்டுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து தானாக முளைச்சிது. கீழே வந்து படந்துருந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா 2-3 காய் இருந்தது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம்.
இது வந்து பாதி செடி பார்த்திங்கன்னா பொறிவண்டு வந்து விழுந்துருச்சு. பாதி செடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 3, 4 காய் வந்து இன்றைக்கி இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா பிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 பிஞ்சு இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் வந்து பெருசாயிரும். அது நான் எல்லாம் இடையில அறுவடை பண்ணிக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வீட்டு தோட்டம் பார்த்திங்கன்னா பாதி வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ போடலை. இப்போ ஒரு சில காய்கறிகள் வந்து அறுவடை தயாராக இருந்ததுனால சரி எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்தேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புதினா வந்து இருக்குது. புதினா பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் அறுவடை பண்ணி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து அறுவடை பண்ணிக்கிறேன். புதினாலையும் பார்த்திங்கன்னா இந்த பச்சை புழுக்கள் வந்து அதிகமாக வருது. அதே மாதிரி வெள்ளைப்பூச்சியும் வந்து இந்த டைம் நிறைய வந்திருக்கு. இனி மழை காலங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே தழைஞ்சு வரும். நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு வரும். நம்ம நாள் கணக்காக வந்து பொறிக்காமல் இருந்தோம், அதாவது அறுவடை பண்ணாமல் இருந்தோம் பார்த்திங்கன்னா மேலே வந்து இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பக்கத்துலேயே பாருங்கள் நிறைய அந்த இலை வந்து சுருண்டு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நாள் நான் வந்து பறிக்காமல் விட்டங்காட்டி அந்த மாதிரி இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து புதினா வந்து கட் பண்ணி விடுறோமோ அந்தளவுக்கு நல்ல துளிர்கள் வந்து விட்டு நல்லா வந்து பெருசாக இருக்குங்க இலையுமே. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அடிக்கடி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா தழைஞ்சு வருங்க. புதினாக்கெல்லாம் பெரிய பராமரிப்பே வேண்டியது இல்லைங்க. எல்லா செடிகளுக்கும் பண்ணுற மாதிரி இந்த செடிகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பராமரிப்பு வேண்டியதில்லை. நம்ம கட் பண்ணி எடுத்தாலே போதும். இலை வந்து மேலே சுருண்ட மாதிரி இருக்குங்க இல்லைங்களா, அதுக்கு மட்டும் மேலே பார்த்திங்கன்னா புளிச்ச மோர் இருக்குது இல்லைங்களா, அதை தெளித்து விட்டாலே போதும், கண்ட்ரோல் ஆகிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உஜால நீட்டு கத்திரி வந்து ஒரு சில காய்கள் பழுத்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் எல்லாம் புழுக்கு தாக்குதலும் இருக்குது. இன்றைக்கி நல்லா இருக்கிற காய்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 காய் தான் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா செடி ரொம்ப வந்து பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா வேர்ப்புழு விழுந்துருச்சு. அதே மாதிரி பக்கத்து செடியிலேயே கொஞ்சம் இந்த பொறிவண்டு இந்த மாதிரியெல்லாம் நிறைய விழுந்திருக்கு. மாற்றி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் சரிங்க, பக்கத்தில் இருக்கிற பாவக்காய் செடியிலேருந்து பொறிவண்டு கத்திரிக்காய் செடிக்கும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குது செடி. மறுச்ச ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இலைகள் பார்த்திங்கன்னா பழுத்திருக்கு, இல்லைன்னா காயில் ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது. திடீர்னு மாறி வந்துகிட்டே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பவானி குண்டு கத்திரி இருக்குது. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து விடத்தான் போகிறேன். காய்கள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கொடுக்குறதில்ல. ஒரு சில ஒரு 2, 3 காய் 4, 5 காய் வந்து அறுவடைக்கு வந்தாலும் ஒரு 3 காய் பார்த்திங்கன்னா தான் நல்லா இருக்குது. மீதி எல்லா காயிலும் பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்குது. அதனால் இந்த வெரைட்டி வந்து நல்லாவே வரல. சப்போஸ் இந்த மண்ணுனாலேயே இருந்தாலும் இருக்கலாம். மற்ற 2 வெரைட்டியில் பார்த்திங்கன்னா ராம கத்திரிக்காமல் உஜாலா நீட்ட கத்திரியும் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிது, நல்லா கொத்தாக காய்ச்சிது. ஆனால் இந்த பவானி குண்டு கத்திரி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கு நல்லா வரல. செடி ஆனால் நல்லா தழைஞ்சு வந்தது. காயும் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பிடிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பூக்களும் பார்த்திங்கன்னா நிறைய வைக்குது, ஆனால் விழுந்துருது, கீழே விழுந்துருது. காய்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய வந்து இதில் புழுக்கள் தான் அதிகமாக வந்தது. ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா தண்டு புழு தாக்குதல் தான் அதிகமாக வந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா செடியே காய்களே பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 காய் இருந்தது. பாதி பார்த்திங்கன்னா புழு வந்து உள்ளே இருக்கும், கண்டிப்பாக ஓட்டை போட்டிருக்குது பாருங்கள். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, அதான் சுக்குட்டி கீரைங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4 அடி ஹைட்டுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இனி மழை காலங்கிறதுனால நிறைய வந்து அதோட விதைகள் வந்து விழுந்திருக்குங்க வீட்டு தோட்டத்தில். அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சிருக்கும். அந்த சிவப்பு தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை, இந்த மாதிரி வந்து விதைகள் வந்து தானாக காற்றுல பரவி முளைச்சிருக்கும். அதே மாதிரி கோழிக்கொண்டையோட விதை, அந்த பூவோட விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விழுந்திருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இனிமேல் மழை காலத்தில் நிறைய முளைச்சி வருங்க. செடி அவரையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காய்கள் எல்லாம் இல்லைங்க. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழை மரம் வந்து வச்சுருந்தோம். அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொலை மட்டும் தள்ளி இருந்துச்சு. இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கள் திரண்டிருக்கு, கீழே வந்து விழுந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து தண்டுப்புழு வந்து விழுந்திருக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் காட்டுற பாருங்க, இதில் உள்ள வந்து ஓட்டை போட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா பாதி மரத்தில் வந்து விழுந்துருச்சு, அப்படியே கீழே முறிஞ்சு விழுந்திருக்குது பாருங்கள். புழுக்கள் வந்து இது உள்ள தண்டுப்புழு வந்து உள்ளே இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்திருக்குது. ஆனால் காய் பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திரண்டுருச்சு, அதாவது பெருசாகிருச்சு. ஒவ்வொரு 2-3 பழம் பார்த்திங்கன்னா கிளிகளோ நீ அணிலே இதுன்னு தெரியல சாப்பிட்ருக்குது. பழுக்க ஒரு ஒரு சீப் பார்த்திங்கன்னா பழுத்திருக்கு. மீதி ஒரு 3 சீப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 40 பழம் பக்கம் இருக்குது. நான் இன்னி பார்த்துட்டேன். இப்போ இது வெட்டும் போதும் பார்த்திங்கன்னா அதோட மேல் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஓட்டை இருக்குது. அந்த தண்டில் வந்து மேலே வந்து ஓட்டை இருந்தது. அதனால் வந்து இதில் கண்டிப்பாக தண்டு புழு தாங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இயற்கையாக பார்த்திங்கன்னா ஒரு 40 பழம் வந்து செவ்வாழைப்பழம் வந்து நம்ம வீட்லேயே வந்து தயாராகிருச்சு. இது தோட்டத்துக்குள்ளே வச்சுருந்தேன். தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கிற கிணறுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மழை காலங்கிறதுனால தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, நல்லா பெட்டு வரைக்குமே நல்லா மேலே வந்திருக்கு. இதே வெயில் டைமில் இருந்தால் ரொம்ப கீழே போயிடும். இப்போ மழை காலங்கிறதுனால பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம தண்ணி பாய்க்கிற அவசியம் இருக்காது இல்லைங்களா, அதனால தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப மேலேயே இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாழை வந்து இன்றைக்கி முதல் டைம் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம். ஒரு தார் ஃபஸ்ட்டு தாரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கன்று வந்து நல்லா தான் இருந்தது முதல் வந்து வைக்கும்போது. ஆனால் பாதியில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தென்னை மரத்துக்கு வந்து சாணி மண் போட்டோம் இல்லைங்களா, மாட்டு சாணம் போட்டோம் இல்லைங்களா, அதிலிருந்து வந்த புழுக்களாக இருந்தாலும் இருக்குல்ல, அதனாலையும் கூட வாழை மரத்துக்கு வந்து புழுக்கள் வந்து விழுந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கட் ஆயிருச்சு. இப்போ இந்த 4 பழம் பார்த்திங்கன்னா பழுத்திருக்கு. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் இருக்கிற சீப்பெல்லாம் பச்சையாக இருக்குது. அது எல்லாமே வந்து தானாக பழுத்துக்கும். இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணுங்கிறத பார்த்துடலாம். மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது 2 வெரைட்டியில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். பாவக்காய் தான் பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை பண்ணியிருக்கோங்க. அடுத்தது புதினா கொஞ்சமாக அறுவடை பண்ணியிருக்கோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்குங்க, அந்தளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சரி இருக்கிற காய்கள் வந்து எல்லாம் அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தாங்க. இந்த அறுவடை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் டூர் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.